ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான ஸ்நாக்ஸ் தான் ரெடி பண்ண போகிறோம். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் நெய் விட்டு, நெய் நல்லா உருகுனதும் 5, 6 முந்திரி, 5, 6 திராட்சையை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். முந்திரியும் திராட்சையும் நல்லா வறுபட்டதும் 3 வாழைப்பழத்தை நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். எந்த வாழைப்பழம் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். இனிப்பாக இருந்ததுன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாழைப்பழம் நல்லா வெந்ததும் 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலையே கொரன்னு அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து கலந்து கொடுத்துட்டு 1 கப் கருப்பட்டியோட 1 கப் தண்ணி சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு கரைச்செடுத்து கரைசலை வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கலந்து கொடுத்துட்டு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூளையும் சேர்த்து கலந்து கொடுத்துட்டு 3/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இப்போ தண்ணியெல்லாம் வற்றி அரிசி மாவு சேர்த்து நல்லா கலந்து வந்ததும் சரியான பதம் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஆற விட்டுடலாம். நல்லா ஆறுனதும் வாழை இலையை இது போல் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சுருள் போல் செஞ்சுட்டு நம்ம இப்போ கலந்து வச்சுருக்க மிக்ஸை இது கூட சேர்த்துக்க வேண்டியதான். சேர்த்துட்டு வாழை இலையை அப்படியே ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு இதே போல் எல்லாமே செஞ்சுட்டு இட்லி தட்டில் வச்சுட்டு தண்ணி நல்லா கொதிக்கவும் வேக வச்சு எடுத்தோன்னா சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.